மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த கிரவுண்ட்ல ப்ரேயர்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்டேஜ்ல வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு ப்ரௌட் மொமெண்ட், ஒரு எமோஷனல் மொமெண்டா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆசிரியர்கள் தான். அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னோட இலக்கம் பார்த்தீங்கன்னா, நான் 12th தான் அந்த முடிவெடுத்தேன். ஏன்னா நாம எல்லாருமே ஒரு வறுமையான குடும்ப சூழ்நிலையில இருந்து தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் அதுதான் ஒரு காமனான விஷயம். ஸோ நம்ம ஜென்ரேஷனே மாத்துறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆயுதம் படிப்பு மட்டும்தான். அதனால மட்டும்தான் நம்மளோட குடும்ப சூழ்நிலையை நம்மளால மாற்ற முடியும். நானும் அதுக்காக தான் முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். 12th என்னோட பிசிக்ஸ் சார் தான் இதை பற்றி முதல்ல சொன்னார். இந்த மாதிரி எஸ்எஸ்என்ல வந்து சீட் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படியாவது படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி படிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து என்னோட ஆசிரியர் பெருமக்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எது பண்ணாலும் நீ படிமா, நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னோட பெற்றோர்கள் அவங்க படின்னு சொன்னதே இல்லை. என்னை எந்த விதமான ப்ரெஷருக்கும் அவங்க ஆளாக்கல. என்னை பாட்டுல நீ படிமா, என்னென்னா பண்ணுமா அப்படின்னு விட்டுட்டாங்க. நானும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் முதல் மதிப்பெண் எடுத்தேன். எஸ்எஸ்என் கல்லூரியில் சீட் கிடைச்சது. அங்கே போயும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறோம். ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் சிபிஎஸ்சியில் படித்தவங்க, ஒரு மாதிரி பயங்கர சிட்டில இருந்து வருவாங்க. அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா இல்லை. ஸோ நிறைய நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், முடியல அப்படின்லாம் இருக்கும். ஆனால் நம்ம அதுக்காக இவ்வளோ தூரம் வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தோணிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயும் கஷ்டப்பட்டு படித்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூலையும் நிறைய கம்பெனியில் ரிஜெக்ட்லாம் ஆயிருக்கேன். அதுக்கப்புறமும் இல்லை நம்ம விட்டுறக்கூடாது, இதுதான் கடைசி வாய்ப்பு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இது வந்து வேர்ல்டுலேயே 2nd லார்ஜஸ்ட் பேங்க்கு. அங்கே வந்து எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கிடைச்சிருக்கு ஜாபு. இப்போ நான் என் ஃபேமிலியை நான் பார்த்துப்பேன், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கு. உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன், ஒரு கோல் வச்சுக்கோங்க, அதை நோக்கி தினமும் வேலை பாருங்க. மோட்டிவேஷனை விட கன்சிஸ்டன்சி தான் பெஸ்ட்டு. நீங்கள் தினமும் எவ்வளோ படிக்கிறீங்க, நீங்கள் உங்களை எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால எல்லாரும் முதல்ல ஒரு கோல் செட் பண்ணுங்க, நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக தினமும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டோட இந்த மாதிரி என்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்களும் ஸ்பீச் கொடுக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.